வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. மேஷராசி பலன்கள் 2026 எப்படி இருக்கும்? ஜூன் மாசம் எப்படி இருக்கும்? இந்த மாசம் பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு மாதம் துவங்கும் போதே பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி வேற. ரொம்ப அற்புதமான பலன்கள். குரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 3ஆம் இடத்துல இருப்பார். அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதியே சுக்கிர பகவான் குருவோட கனெக்ட் ஆகி 4ஆம் இடத்துல திக்பலம் ஆயிடுவாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசியில இருக்கிற செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல 21ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 23 பாத்தீங்கன்னா புதனோட 4ஆம் இடத்துல புதனோட போய் அந்த புதன் இருக்கிற இடத்துல போய் குருவும் சுக்கரனும் உட்காந்துருப்பாங்க. அதாவது 4ஆம் இடத்துல கடகத்துல புதன் போய் உட்கார்றாரு குரு சுக்கரனோட கனெக்ட் ஆகி. இதுதான் இந்த மாத கிரகங்களோட நிலை. அதே போல வருட கிரகங்கள் ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனி பகவான். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் மேஷராசிக்கு. மேஷராசிக்கு எப்படி இருக்கும்? தொழில் துறைகள்ல இருக்கவங்க, வேலை வாய்ப்பு சம்பந்தமா இருக்கிறவங்களுக்கு, வேலையில இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே போல தொழில அதிரடியான மாற்றங்கள் செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி மேசராசிக்காரர்கள் நகலக்கூடிய நேரம். மாணவ மணிகளுக்கும் அதே நேரத்துல அந்த படிக்கிறவங்க, அதாவது ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மாதமா தான் இருக்கு. இந்த ஜூன் மாசம் அதி அற்புதமான நல்ல மாதமா இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது. 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வேற கனெக்ட் ஆவார் 9ஆம் தேதிக்கு மேல. சோ 4ஆம் இடம் சுபத்தன்மை ஆகிறது. அதே நேரத்துல விரயத்துல போய் சனி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மேசராசிக்கு இருக்கு. சுப விரயங்கள் செய்யக்கூடிய நல்ல மாதமா இருக்கு. கால பைரவர் வழிபாடு சனிக்கிழமை, சனியை குரு பார்ப்பதால் சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல கால பைரவருக்கு தீபம் போட்டு நல்லெண்ணெய் தீபமோ அல்லது மிளகு தீபமோ ஏற்றி வழிபாடு செய்வது கால சிறப்பு.